இப்போ தைப்பூசத்தை பற்றி நாம் ஒரு சிறு கட்டுரையாக பார்க்க போகிறோம். வர குரோதி வருஷம் தை மாதம் 29 செவ்வாய்க்கிழமை பூசம், அதாவது தைப்பூசம் ஆரம்பமாகிறது. இந்த தைப்பூசம் எப்படின்னா உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கடகராசியில் இருக்கும் பொழுது நேர்கொண்டு பார்ப்பது. ஏன் இந்த நாள் அவ்வளோ விசேஷம்? மாதத்துக்கு ஒரு பூசம் வருகிறது. தைப்பூசம் மட்டும் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உத்தராயணம்ங்கிறது பகல் பொழுது, தை மாதம்ங்கிறது முதல் மாதம். இது முதல் மாதம் முதல் பூசம்ங்கிறதுனால இந்த பூசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். இரண்டாவது, சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம். இந்த சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது ஆட்சியாக இருக்கிறார். அதே நேரத்தில் சூரியன் மகரத்திலிருந்து ஆட்சி பெற்ற சந்திரனை பார்க்கிறார். மகரம் யார் வீடு? சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் யார்? சூரியனுடைய புத்திரன். எப்போவுமே நம்ம குழந்தைங்க வீட்டில் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அது தனி மகிழ்ச்சி. அது இப்போ சந்திர பகவான் இருக்கார். அதனால் அவர் தாராளமாக அங்கே இருந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றார். அந்த சந்தோஷமான இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பார்வை பார்க்கும்போது தான் இந்த தைப்பூசம் நடக்கிறது. அதனால் நிறைய கதிர்கள், சூரிய கதிர்கள் சந்திரன் மேலே படுவதனால சந்திரனுடைய குளிர்ச்சி அதிகமாகிறது. இந்த சந்திர பகவானுடைய குளிர்ச்சி அதிகமாயிட்டிருக்கு. அந்த குளிர்ச்சியானது பூமியிலே செலுத்தப்படுவது. பூமியில் எல்லா இடங்களையும் செலுத்தப்படுறதுனால பூமி முழுவதுமே குளிர்ச்சி ஆகிறது. இந்த பூமி முழுவதும் குளிர்ச்சி ஆகும்போது அதிகமாக அந்த குளிர்ச்சியை இழுத்து கொள்வது யார் அப்படின்னா மலைகள். ஃபஸ்ட்டு மலைகள், ரெண்டாவது மரங்கள். மலைகள்லாம் குளிர்ச்சியை அதிகமாக இழுத்துக்கும். அதனால தான் எல்லா மலைப்பிரதேசங்களும் நல்லா குளிரக்கூடியது. அந்த குளிர்ச்சியை இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. அதனால தான் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா எல்லாம் மலை மேலேயே போய் உட்கார்ந்துருப்பார். அறுபடை வீட்டில் பழனி முருகன் பழனி மலையில் போய் உட்கார்ந்துருக்கார். திருவாவினன்குடி அது ஒரு அற்புதமான மலை. போகசித்தர் இருந்த மலை, வாழ்ந்த மலை. அந்த போகசித்தர் தான் பழனியில் நவபாசன சிலையை அமைக்கிறார். நவபாசன சிலைங்கிறது 9 வித விஷங்கள் அதை ஒன்றாக கட்டுறது. இதுதான் நவபாசனம். ஒன்று சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசானம், கௌரி பாசானம், தொட்டி பாசானம். இதுதான் இந்த நவபாசனம். இதையெல்லாம் ஒன்றாக்கி உருக்கி அப்படியே காட்டுறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா 9 கிரகங்களையும் உள்ளடக்கியது இந்த பாசனம். அதனால தான் பழனி மலைக்கு போயிட்டு வந்தாலே தனி ஒரு தன்மை, அதாவது வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா 9 கிரகங்களுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கிறது. அந்த நவபாசனம் எப்படின்னா குளிர்ச்சியை அதிகமாக உள்ளிழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக எல்லா மலையும் அந்த அளவுக்கு குளிர்ச்சியை உள்ளிழுக்க முடியாது. ஆனால் இந்த நவபாசனங்களும் குளிர்ச்சியை அப்படியே கவர்ந்து உள்ளே எடுத்துடும். 1000 மடங்கு உள்ளே எடுக்கும். உள்ளே எடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த மலை முழுவதும் நல்லா குளிர்ந்துருது. அதனால தான் தைப்பூசத்தன்னைக்கு பழனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பழனி அடிவாரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குளுமை நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த குளுமை கிடைக்கும் பொழுது அதனால் நிறைய சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த நவபாசன சிலைகள் 4 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. அதில் போகர் செஞ்சது 2 அப்படின்னு சொல்கிறாங்க. போக முனிவர் இதை 2800 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாராம். பிற்காலத்தில் மிகப்பெரிய வைரஸ் எல்லாம் தாக்க போகுது, அதுக்காக இந்த நவபாசன சிலையை தயார் பண்ணியிருக்காரு, அதை குணப்படுத்துவதற்காக இதை தயார்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பழனி மலைக்கோவில், பூம்பாறை கொடைக்கானலில் உள்ள குழந்தை வேலப்பர் கோயில்,
பிரியச்சி கோவிலில் சிவகங்கை, தேவிப்பட்டினம், பைரவர் கோயில் இந்த 4 இடங்கள்லையும் இந்த நவபாசன சிலை இருக்கிறதாகவும், இதில் 2 போகர் செய்ததாகவும், மற்ற 2 வேறு சித்தர்கள் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நவபாசன சிலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல குளிர்ச்சியாக உள்ளுக்கு இழுத்துக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த குளிர்ச்சி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பாத யாத்திரை, பழனி பக்தர்கள் அத்தனை பேருமே பாத யாத்திரையில் வந்து உங்களுக்கு எல்லோரும் தைப்பூசத்தன்னைக்கு மலையில் இருக்கணுங்கிறது இதனால தான். அந்த குளிர்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 வருட பலன் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் அப்படி போகுது. 2வது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சூரியன் நமக்கு வந்து அறிவையும் ஆற்றலையும் சூரிய கதிர்களையும் வழங்குகின்றார். அந்த வெப்பத்தை வழங்குகின்றார். அந்த சூரியன் சந்திரனை பார்த்து சந்திரன் மூலம் வரும் இந்த குளிர்ந்த கதிர்கள் நமக்கு மிக நன்மையான எல்லாவித நோய்களையும் நீக்கி நமக்கு அழகான அமைப்பையும் அறிவை கூர்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண் நோய்கள் நிறைய வருது. சின்ன பிள்ளை 3 வயசு குழந்தை முதற்கொண்டு கண்ணாடியை மாட்டிக்கிறாங்க. இந்த கண் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த முதல் மாதத்தில் அமாவாசையிலிருந்து 10வது நாள் தசமி திதி, அந்த திதியில் ஆரம்பிக்கணும். பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாள் பஞ்சமியில் முடிக்கணும். இந்த 10 நாட்கள் சந்திரனை உற்று நோக்க வேண்டும். 1 நாளிகை காலம். டெய்லி ராத்திரி உட்காந்து 1 நாளிகை 24 நிமிஷம் அப்படியே சந்திரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இமைகள் மூடலாமா? அதெல்லாம் மூடிடலாம், திறந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் சந்திரனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் நோய்கள் வராது. கண்ணில் புரை ஓடுவது, வெள்ளெழுத்து, இந்த மாதிரி கண் நோய்கள்லாம் வராது அப்படின்னு இந்த புராணங்கள்லாம் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் மாதம் முதல் மாதமான தை மாதத்தில் இதை தொடங்க வேண்டும். அந்த தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் சந்திரனுடைய அந்த குளுமையான கதிர்கள் நம் கருவிழி, நம்ம கண்ணில் வந்து ரத்தம் பாயாத இடம் கருவிழி, அந்த கருவிழி வாங்கி கொண்டால் 1 வருடத்திற்கு அந்த கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புராணங்களில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த நாளில் வேறு என்ன விசேஷம்னா, முருகன் ஞானப்பழத்திற்காக கோபித்து கொண்டு பழனி மலையில் வந்து அமர்ந்த நாள் இந்த தைப்பூச நாள். அப்படி அமர்ந்த முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்தி ஆயுதத்தை பராசக்தி வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில். சிதம்பரம் நடராஜர் தன் துணைவியாருடன் நடனமாடி 33 முனிவர்களையும் மகிழ்விக்கிறார், ஆனந்தப்படுத்துகிறார். அது இந்த தைப்பூச திருநாளில். அப்பேற்பட்ட சிறப்பான நாள் இந்த தைப்பூசம். அதனால் இந்த தைப்பூசத்தில் வந்து நாம் சந்திர பகவானை முதலில் வணங்க வேண்டும். அதான் முக்கியம். முடிந்தவரை அங்கங்கே உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை போக முடியலைன்னா இரவு நேரங்களில் சந்திரன் நல்லா வெளிச்சத்துக்கு வரும் பொழுது மொட்டை மாடியிலையோ இல்லை ரோட்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் நடக்கலாம். ஏன்னா அந்த பாறை வந்து அந்த குளிர்ச்சியை இழுத்துக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அந்த பாறையில் தான் எல்லா கல்லுகளும் உடைக்கப்படுது. ஜல்லிக்கல், அந்த இது கரடை எல்லாமே வந்து மண்ணு எல்லாமே பாறையிலேருந்து வர்றதுனால அந்த குளுமையை அது கூட கொஞ்சம் எடுத்துக்கக்கூடிய பவர் இருக்குது. அதனால் நம்ம சும்மா வீட்டிலேயே மாடியிலே கூட நடக்கலாம். ஆனால் சந்திரனை பார்க்கணும், அதான் மெயின். இது வந்து சயின்ஸு. இது வந்து இது கிடையாது. சந்திரனை பார்க்குறது சயின்ஸ். நம்ம கண்ணை நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கணும். கண்ணை வந்து நம்ம வலிமை உண்டாக்கணும். அதுக்காக தான் நம்ம சந்திரனை பார்க்குறோம். கண்ணு நல்லா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இதை செஞ்சாங்க. அதனால தான் 100 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் நீட்டாக இருந்தாங்க. இந்த காலத்தில் 3 வயசு குழந்தை அப்படியே செல்ஃபோனை கொடுத்தா விளையாடுது, கேம் விளையாடுது. சர 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 சரன்னு கேம் விளையாடுது. நமக்கே தெரியல என்ன பண்ணுதுன்னு. ஆனால் பாருங்கள் 10 வயசில் எல்லா குழந்தையும் கண்ணாடி மாட்டிருக்கு. ஏன்னா கண்ணின் விழி கெட்டு விட்டது, அவ்வளோதான். அப்புறம் கண்ணாடி போட்டால் தான் அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியும். அப்படி ஒரு அமைப்பாயிடுச்சு. இது இருக்கக்கூடாது, பிற்காலத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வரமுறையை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். சந்திரனை பாருங்கள், ஒவ்வொரு மாதம் பாருங்கள். ஒவ்வொரு மாதம் தை மாதம் முடிஞ்சிச்சு நான் பார்க்கலன்னா மாசி மாதத்தில் பாருங்கள்.
10 நாட்கள்லாம் உங்களுக்கு 10 நாளும் பார்க்க முடியலைன்னா ஓரிரு நாட்களாவது பாருங்கள். முடிந்தவரை உங்கள் கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முருகனை வணங்கி எல்லா நன்மைகளையும் பெறுங்கள். கலியுகத்தில் முருகப்பெருமான் தான் முதல் தெய்வம்னு சொல்லப்படுறாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. இஞ்சியை காய வச்சா சுக்கு, அதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது அப்படிங்கிறான். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. முருகப்பெருமான் தான் கலியுகத்தில் எல்லாமே. நீ யாரை கூப்பிட்டாலும் முதல்ல அவர் தான் வருவார். ஏன்னா அவர் தான் வந்து தளபதி. அவர் தான் வந்து உனக்கு வேண்டியது செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த தைப்பூச திருநாளில் எல்லாரும் மகிழ்வுடன் இருந்து முருகப்பெருமானை வணங்கி சந்திரனை பார்த்து எல்லோரும் இருங்க. முடிஞ்சவங்க விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். எப்படி விரதம் இருக்கிறது முடியுமா? காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்று பகல் பொழுது எதுவுமே சாப்பிடக்கூடாது. மதியம் பழம் பால் இது ரெண்டும் சாப்பிட்லாம். அது விதிவிலக்கு. பழங்களும் பால்களும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மாலையில் போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு சந்திரனத்தை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். இதுதான் இந்த தைப்பூசத்தினுடைய மகிமை. எனவே முடிந்தவர்கள் தைப்பூச விரதம் இருங்கள். முடியாதவர்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி கோயிலுக்கும் போக முடியாதவர்கள் சந்திரன் உதயமான பொழுது வீட்டிலேயே கொஞ்சம் நடந்து அந்த சக்தியை பெற வேண்டும் என அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.